கோர்ட்ல இருந்து எஸ்எஸ்கே வீட்டுக்கு ரெஜிஸ்டர் தபால் 2 தடவை சம்மனா வரும். அந்த 2 சம்மனும் எஸ்எஸ்கே தாட்சாணி கையில கிடைக்க விடாம நீங்க வாங்கிக்கணும். அவ்வளவுதான். அது எப்படி மேடம்? ரிஜிஸ்டர் தபால்னா அத எஸ்எஸ்கே கிட்ட தானே கொடுப்பாங்க, நான் எப்படி வாங்குறது? ஐயோ, தபால்காரர் வர்றப்போலாம் அந்த எஸ்எஸ்கே வீட்ல இல்ல, அவர் எங்கேயோ வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லி நீங்களே கையெழுத்து போட்டு சம்மனை வாங்குங்க. அத வாங்கி வீட்ல இருக்கிறவங்க யார் கண்ணியும் படாம மறைச்சு வச்சிருங்க. அது போதும். சம்மன் அவங்க கையில கிடைக்காம பண்ணா என்ன நடக்கும் மேடம்? அத வச்சு நான் ஒரு பெரிய பிளான் பண்ணிருக்கேன். நான் சொன்னதை மட்டும் அமுதா கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா அந்த எஸ்எஸ்கே உடைய பர்த்டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்கு. அப்படி என்ன சம்பவம் மேடம்? ஏய், சொல்ற விஷயமா இருந்தா மேடம் அப்பவே சொல்லிருக்க மாட்டாங்களா? அத வெளியில சொல்லி எஸ்எஸ்கே காதுக்கு மட்டும் அது போயிடுச்சுன்னா அவர் உஷாராயிடுவார்னு தான் அவங்க இந்த திட்டத்தை யார்கிட்டயும் சொல்லாம ரகசியமா வச்சிருக்காங்க. இங்க பாரு, நீ அவங்க கேக்குற உதவிய மட்டும் கரெக்டா செஞ்சு கொடுத்துரு, அது போதும். சரி மல்லிகா, நீ எது சொன்னாலும் அதை நிறைவேற்ற நான் ரெடி.